எனக்கு தெரிந்தவரை நம்ம எல்லோருக்குமே உள்ளூர இருக்கிற ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நீண்ட நெடிய காலம் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நம் நலமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு சாதாரண காய்ச்சலே நிமோனியாவாக உருமாறி நமது உயிருக்கே உலை வைத்து விடும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகளிர் தினம், அன்னைய தினம், காதலர் தினம் போல ஒவ்வொரு வருடமும் மார்ச் 16ஆம் தேதியை தேசிய தடுப்பூசி விழிப்புணர்வு தினமாக நமது அரசாங்கம் கடைபிடித்து வருகிறது. இது எதுக்கு அப்படின்னா, தடுப்பூசியை பற்றி ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில். நம்ம எல்லாத்துக்கும் உடனே என்ன தோணும் அப்படின்னா, தடுப்பூசி பற்றி நமக்கு தெரியுமே, நம்ம தான் பிறந்த குழந்தைய உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் மாதந்தோறும் முறைப்படி அந்த தடுப்பூசிகளை போட்டு வருகிறோமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லைங்களா? ஆனால் இந்த பதிவோட நோக்கமே என்ன அப்படின்னா, முதியோர்களுக்கும் தடுப்பூசி இருக்கு, ஆனால் அந்த முதியோர் தடுப்பூசியை பற்றி அவ்வளவாக விழிப்புணர்வு இல்லை. இந்த பதிவில் முதியவர்களுக்கு தடுப்பூசிகள் ஏன் முக்கியம், ஆனாலும் ஏன் பல முதியவர்கள் தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்வதில்லை, அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி விலாவாரியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். எனக்கு தெரிந்தவரை நம்ம எல்லோருக்குமே உள்ளூர இருக்கிற ஒரு ஆசை என்ன அப்படின்னா, நீண்ட நெடிய காலம் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நம் நலமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் ஒரு சாதாரண காய்ச்சலே நிமோனியாவாக உருமாறி நமது உயிருக்கே உலை வைத்து விடும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தவிர்க்கக்கூடிய அனாவசியமான மரணங்களை தடுப்பதற்கே தடுப்பூசிகள் மிகவும் முக்கியம் அப்படின்னு மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதற்காக தான் மார்ச் 16 தேசிய தடுப்பூசி விழிப்புணர்வு நாளாகவே நமது அரசாங்கம் ஒதுக்கி இருக்கு. பச்சிளம் குழந்தைகள் போலவே முதியோர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாகவே இருக்கும். இதன் காரணமாக பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சாதாரண காய்ச்சலில் இருந்து உயிரை மாய்க்கும் நிமோனியா, ஹெப்படைட்டிஸ் பி, அக்கி எனப்படும் ஷிங்கிள்ஸ் மற்றும் டெட்டனஸ் போன்ற நோய்கள் முதியவர்களுக்கு ஏற்பட அதிகமான வாய்ப்பு உள்ளது. நிமோனியா போன்ற நோய் தொற்றுகள் சர்க்கரை நோயாளிகள், ஆஸ்துமா போன்ற நுரையீரல் பிரச்சனை, நீண்ட நெடுங்காலமாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களை அதிகமாக தாக்குவதுடன் அவர்களது உயிரை மாய்க்கவும் வாய்ப்புள்ளது. எனக்கு தெரிந்து நான் அன்றாடம் உரையாடி கொண்டிருந்த முதியவர்கள் கூட திடீரென்று நிமோனியாவின் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணம் அடைந்த சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. இதற்கு முன்பு உள்ள பதிவுகளில் கூட நான் இதை சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அப்புறம் கூட சமீப காலத்தில் கூட எனக்கு தெரிந்த ஒருவருடைய மனைவி திடீரென்று காய்ச்சல் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அப்படியே திடீர்னு அது நிமோனியான்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஒரு வாரத்தில் அவங்க இவ்வுலகை விட்டு சென்று விட்டார். இவ்வளவு ஆபத்துகள் இருந்தும் முதியோர்களுக்கு தடுப்பூசி இருக்கு அப்படின்னு பரவலாக தகவல்கள் இருந்தும் ஏன் முதியவர்கள் அவர்களுக்கான அந்த தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்வதில்லை அப்படின்னு ஆராய்ந்து பார்த்ததுல நமக்கு சில உண்மைகள் புலப்பட்டதுங்க. முதலாவதாக, எல்லோருக்குமே நமக்கு வயதாகி விட்டது, நமது நோய் எதிர்ப்பு சக்தி நாம் இளமையில் இருந்தது போல இப்ப இருக்காது அப்படிங்கிற எண்ணம் வருவதில்லை. அப்படியும் வேற யாருக்காவது நிமோனியா வந்து அவங்க ரொம்ப அவதிப்பட்டு ஈவன் மரணம் அடைந்து விட்டால் கூட அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நமக்கு வராது அப்படிங்கிற அந்த இன்வின்சிபிள் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு எண்ணம் நிறைய முதியோர்களிடம் இருக்கின்றது. அதாவது நமக்கு இந்த பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அடுத்ததாக, பரவலாக தடுப்பூசிகளை பற்றி ஒரு தவறான புரிதல் இருக்கு மக்கள்கிட்ட. நிறைய பேர் நான் தடுப்பூசி எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது பக்க விளைவுகள் இருக்குமோ, யாருக்கோ ஏதோ 1 மில்லியனில் ஒருத்தருக்கு ஏதோ நடந்துட்டாலும் அது எல்லோருக்கும் நடக்கும் அப்படிங்கிற தவறான எண்ணங்களும் தடுப்பூசிகளை போடுவதிலிருந்து முதியவர்களை தடுக்கிறது. மூன்றாவதாக, மருத்துவர்களும் அதிகமாக இந்த தடுப்பூசிகளை பற்றி பரிந்துரைப்பதில்லை. இன்றைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஒரு விதமான மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு மருத்துவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாருன்னா கூட அதை உடனடியாக கூகுளில் போய் போட்டு பார்த்துட்டு மருத்துவரிடமே தர்க்கம் செய்யும் நிகழ்வுகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழல்ல மருத்துவர்களும் நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லி இந்த தடுப்பூசிகளை பற்றி அதிகமாக சொல்லாமல் விட்டு விடுகிறார்கள். இப்போ வரைக்கும் நான் சொன்ன காரணங்கள் எல்லாம் ஒரு சாதாரணமான காரணங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மிக முக்கியமான ஒரு காரணமாக எனக்கு தெரிந்தது என்ன அப்படின்னா, இதை பற்றி நான் நிறைய முதியவர்களிடம் நான் பேசினேன். நீங்க தடுப்பூசி எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது, ஏன் எடுத்துக்கல, உங்களுக்கு தடுப்பூசியை பற்றி தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது,
பெரும்பாலான முதியவர்களுக்கு தங்களுக்கு தடுப்பூசி உள்ளது அப்படின்னு தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனாலும் அவங்க ஏன் எடுத்துக்கல அப்படின்னா பொருளாதாரம் கருதி. தடுப்பூசிகள் ஒரு கணிசமான தொகையில தான் வருது. அவ்வளவு செலவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அவ்வளவு செலவு எங்களால் செய்ய முடியாதுன்னு பலர் இருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, யானை வாங்குறவங்க அங்குசம் வாங்குறதுக்கு யோசிச்ச மாதிரி இருக்குது. நம்ம எவ்வளவோ செலவு செய்கிறோம், வீடு கட்டுறோம், கல்யாணங்களை நடத்துகிறோம், வாகனங்களை வாங்குகிறோம், வெளியூர் பயணங்கள்லாம் போகிறோம். ஆனால் சில ஆயிரங்களே ஆகும் இந்த தடுப்பூசி நமக்கு ஒரு பெரிய செலவாக தெரிஞ்சு அதை ஆப்ஷனலாக வச்சு விட்டுறோம். கடைசியில் உயிரையே விட்டு விடுகிறோம். இதுலேயும் பென்ஷன் போன்ற மாத வருமானங்கள் உள்ளவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு கையில் காசு மாதந்தோறும் இருக்குது. அவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளலாம். இந்த பென்ஷனோ வேறு எந்த வருமானமோ இல்லாத முதியவர்கள் தான் தடுப்பூசிகளை பற்றி தெரிந்திருந்தாலும் அதனை போட்டுக்கொள்வதற்கு எந்த வழியும் இல்லாமல் இருக்கிறார்கள். பெரியவர்களின் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி தங்களது குழந்தைகளுக்கு தடுப்பூசியை போடுறாங்களோ, ஆர்வமாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் தடுப்பூசியை போடும்போது நமது பெற்றோருக்கும் தடுப்பூசி தேவை அப்படின்றத அவங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெரிந்து வைத்திருந்தால் மட்டும் போதாது, அவங்க வீட்டு பெரியவங்களை அவங்க வேண்டாம்னு தடுத்தா கூட இவங்க அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கான தடுப்பூசிகளை போட வேண்டும். இவ்வளவு சீரியஸான இந்த பிரச்சனையை நாம் எல்லோரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற முறையில் சாதாரணமாக டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். அரசாங்கமே இதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி தேசிய தடுப்பூசி விழிப்புணர்வு நாள் அப்படின்னு அவங்க அதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அப்படின்றதுலேருந்தே உங்களுக்கு இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இதற்கு மேலும் தாமதிக்காமல் உங்கள் நலனுக்காகவும் உங்கள் வீட்டில் உள்ள மற்றவர்களின் நலனுக்காகவும் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். இதை பார்க்கும் இளையோர், உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க தடுப்பூசியை போடாமல் இருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக தாமதப்படுத்தாமல் உங்கள் வீட்டு பெரியவர்கள், உங்கள் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்கும் கட்டாயமாக இந்த தடுப்பூசிகளை போட வேண்டும். இந்த பதிவு சமுதாயத்தில் முதியவர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கே. இது எந்த விதமான மருத்துவ குறிப்பும் அல்ல. நீங்கள் இதை பற்றி மருத்துவ ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்களது மருத்துவரை உடனே அணுகவும். அவங்கக்கிட்ட முதியவர்களுக்கு என்னென்ன தடுப்பூசி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதை கேட்டு அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.